தாவேக எம்எல்ஏ குதிரைப்பேர வழக்கில் கைதானவர்களில் ஒருவருக்கு ஜாமீன், ஒருவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக குதிரைப்பேரத்தில் ஈடுபட்ட வழக்கில் தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் இதுவரை 14 பேருக்கு எதிராக சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்த டாக்டர் ராஜசேகர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அதே போல கரூரை சேர்ந்த கனகராஜ் என்பவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி இளந்திரையன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முழுமையான ஆதாரங்கள் இல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றும் இந்த வழக்கில் தங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதால் இந்த வழக்கில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் விதிக்கின்ற நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகு உத்தரவிட்ட நீதிபதி இளந்திரையன் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் வழங்குவதாகவும் உத்தரவிட்டார். மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளில் விசாரணை அதிகாரி முன்பாக ஆஜராகி கையொப்பமிட வேண்டும் எனவும் சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்காக முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் உத்தரவிடுவதாகவும் ராஜசேகருக்கு ஜாமீனும் அதே போன்று